அருள்மிகு பாலாம்பிகா சமேத கார்கோடேஸ்வரர் திருக்கோயில். தல வரலாறு. கிடைத்தற்கு அரிய பேரின்பத்தை பலரும் தேடி அலைந்த காலத்தில் சிற்றின்ப வேட்கையில் நாட்டம் கொண்டு அதிலேயே மூழ்கி கிடந்தவர்களும் இருந்தார்கள். காமம் அவர்களை படாத பாடுபடுத்தியது. இதன் காரணமாக நித்தமும் தாங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய வழிபாடுகளையும் நியதிகளையும் பலர் மறந்து போயினர். இத்தகைய காலத்தில் உலகத்தை நல்வழிப்படுத்த வேண்டிய சான்றோர்கள் கடமை அல்லவா? எனவே தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று மக்களின் இந்த நிலையை மாற்றுமாறு வேண்டினார். இதனால்தான் காமன் என்கிற மன்மதன் ஈசனின் நெற்றியில் கண்ணால் எரிக்கப்பட்டான் என்ற கதை நாம் அனைவரும் அறிந்ததே. நம் கணவன் மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறு ஈசனை நோக்கி தவம் இருந்தால் அவனது துணைவியான ரதிதேவி. காமனை அழித்துவிட்டதால் இனப்பெருக்கம் அப்போது குறைந்து போனதாலும் தன்னை வழிபட்ட ரதிக்கு மாங்கல்ய பிச்சை தருவதற்காகவும் அவள் பார்வைக்கு மட்டும் தெரியுமாறு மன்மதனை உயிர்ப்பித்து தந்தார் ஈசன். ரதிக்கு வரம் கொடுத்த ஊர் என்பதால் ரதிவரபுரம் என்றும், காமனின் தேவியான ரதி தவம் செய்த இருந்த தலம் என்பதால் காமரதி வள்ளி எனவும் அழைக்கப்படலானது. இதுவே பின்னாளில் காமரச வள்ளி ஆகிவிட்டது. ஊர் பெயருக்கான இந்த கதை புராணத்தோடு நின்று போய்விடவில்லை. இதை மெய்ப்பிக்கும் வகையில் ரதிதேவியின் செப்பு திருமேனி ஒன்று இந்த ஆலயத்தில் உள்ளது. தன் கணவனை உயிர்ப்பிக்க வேண்டி இறைவனிடம் இரு கரங்களை ஏந்தி மாங்கல்ய பிச்சை கேட்கும் கோலத்தில் காணப்படுகிறது இந்த திருமேனி. காமரசவள்ளியில் ஒவ்வொரு மாசி மாதமும் பௌர்ணமி தினத்தன்று காமன் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் போது இரண்டாக வெட்டிய ஆமணக்கு செடியை ஆலயத்தில் நட்டு வைப்பார்கள். இறைபக்திக்கு உட்பட்டும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டும் இந்த கிளை 8 நாட்களுக்குள் மீண்டும் உயிர் பெற்று வளர்கிறது. ரதிதேவியின் வாழ்க்கை இங்கே துளித்தது போல் இங்கே நடப்படுகிறவை மீண்டும் துளிர்க்கும் என்பதற்கு உதாரணம் இது. குடும்பத்தில் தம்பதிக்குள் பிரிவினை இருப்பவர்கள், கருத்து வேற்றுமை கொண்டவர்கள், விவாகரத்தை தடுக்க நினைப்பவர்கள், தம்பதியருடைய அன்பு பெருக வேண்டுவோர் காமரசவள்ளிக்கு வந்து வணங்கினால் சிறப்பு. முறையாக இங்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு சென்றால் தம்பதியர்களினுடைய வாழ்வின் புத்தொளி பரவும் என்பது ஐதீகம். ரதிதேவிக்கே மாங்கல்ய பிச்சை அளித்த திருத்தலம் என்பதால் நிலைத்த மாங்கல்ய பெரு வேண்டுவோர் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். ஆதி காலத்தில் 4 வேதங்களையும் கற்றுத் தேர்ந்த அந்தணர்கள் பெருமளவில் காமரசவள்ளியில் வசித்து வந்தார்களாம். எனவே சதுர்வேதி மங்கலம் என்கிற சிறப்பு பெயருடன் இந்த ஊர் விளங்கி வந்துள்ளது.